வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் 2 மனசு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஒன்னு வெளிமனம், இன்னொன்னு ஆழ்மனம். மஜா விஷயம் என்னன்னா, இந்த 2 மனசுக்கும் நடுவுல ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த உள்மன போர பத்தியும், அதுல ஜெயிக்கிறதுக்கான வழியும் சித்தர்களோட ஞானத்தின் அடிப்படையில தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்திரலாம். முதல்ல மனசோட இந்த 2 துருவங்கள் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அந்த ஆரவாரமான வேலையாள் யாரு, அந்த மௌனமான அரசன் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இருண்ட அறைக்கூட ஒரு தீபத்தை ஏத்தி மனசை அமைதிப்படுத்துற வித்தையை கத்துக்கிட்டு கடைசியா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த பேரரசை எப்படி அடைகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் செய்யற ஒவ்வொரு வேலையும் இந்த 2 லெவல்ல தான் இயங்குது. சித்தர்கள் இது ரொம்ப அழகா புறமனோ அப்புறம் அகமனோன்னு சொன்னாங்க. முதல்ல நாம செய்ய வேண்டியது இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கிறது தான். இந்த ஸ்லைட பாருங்களேன். இந்த 2 மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளோ அழகா சொல்லுது. வெளிமனம் இருக்கே, அது ஒரு குரங்கு மாதிரி. எப்ப பார்த்தாலும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஆழ்மனம் அது ஒரு ஆழமான அமைதியான சமுத்திரம் மாதிரி. அதுக்கு தர்க்கம் புரியாது, உணர்வுகள் மட்டும்தான் புரியும். சரி, முதல்ல இந்த ஆரவாரமான வேலையால், அதாவது நம்ம வெளிமனசை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்மள பலரோட வாழ்க்கையை இன்னைக்கு ஆட்டி படைக்கிறது இவன்தான். இவன் எப்படி வேலை செய்யறான்னு பார்ப்போம். அதாவது இந்த வெளிமனம் இருக்குல்ல, அது நம்மளோட 5 சென்சஸ், அதாவது ஐம்புலன்களோட டைரக்டா கனெக்ட் ஆகியிருக்கு. அதனால எப்பவுமே அதோட கவனம் வெளி உலகத்து மேல தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் லாஜிக்கலா யோசிக்கும், அனலைஸ் பண்ணும், லாபம் என்ன நஷ்டம் என்னன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இது நான், எனக்கு, என்னோடது அப்படிங்கிற அகங்காரத்தால இயங்கப்படுது. இது வெறும் தத்துவ ரீதியான பேச்சு மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸும் இருக்கு. நம்ம வெளிமனம் மூளையோட முன்பகுதியில இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட சம்பந்தப்பட்டது. சித்தர்கள் அகங்காரம்னு சொன்னதை இன்னைக்கு நியூரோ சயின்டிஸ்ட்ஸ் ஈகோ நியூரான்கள்னு சொல்றாங்க. இந்த நியூரான்கள் தான் நான் எனதுங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்குது. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? கண்ணை மூடி அமைதியா உட்காரலான்னு நினைச்சா உடனே இந்த வெளிமனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அடடா, கரண்ட் பில் கட்டணமே, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பத்தி என்ன நினைக்கிறாரு, இப்படி தாவிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதை குரங்குமானம்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அந்த சத்தம் போடுற வேலையா விட்டுட்டு உள்ளே அமைதியா இருக்கிற அந்த அரசனை பத்தி பார்ப்போம். அதாவது நம்ம ஆழ்மனம். மூலநூல்கள் இதை நம்ம ஆன்மாவோட புனித கருவூலம்னு வர்ணிக்குது. ஆழ்மனம்னா என்ன? அது வெறும் நம்ம மனசோட ஒரு பகுதி மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய அமைதியான சமுத்திரம் மாதிரி. நம்மளோட பல பிறவிகளோட பதிவுகள் எல்லாம் அதுல தான் இருக்கு. அதுக்கு பிரபஞ்சத்தோட பேரறிவோட ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு லாஜிக் புரியாது, உணர்வுகளை மட்டும்தான் அது புரிஞ்சுக்கும். நீங்க எந்த உணர்வை ஆழமா அதுல பதிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஹார்ட் பீட், நீங்க சுவாசிக்கிறது, சாப்பாடு செரிக்கிறது, இதெல்லாம் நீங்க சொல்லி நடக்குதா? இல்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறது இந்த மௌனமான சக்தி தான். உங்களுக்கே தெரியாம உங்க உடம்ப இவ்ளோ அற்புதமா இயக்குற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. அறிவியல் பூர்வமா பார்த்தா இந்த ஆழ்மனம் நம்ம மூளையோட நடுப்பகுதியில இருக்கிற பீனியல் சுரப்பியோட சம்பந்தப்பட்டது. இந்த தொடர்பு புரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி இந்த ஆழ்மனதை அணுகிறதுங்கிற ரகசியமும் நமக்கு புரியும். சரி, இப்போ ஒரு சூப்பரான உரோகத்தை பார்க்கலாம். இந்த வெளிமனம் ஆழ்மனம் கான்செப்டை இது ரொம்ப அழகா விளக்கும். கவனமா கேளுங்க. முதல்ல உங்க ஆழ்மனம் ஒரு பெரிய பரந்த இருட்டு ரூம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ரூமுக்குள்ள விலை மதிக்க முடியாத வைரங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. அந்த வைரங்கள் வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கே உரிய ஆன்மீக சக்திகளும் ஆற்றல்களும் தான். ஆனா ஒரு பிரச்சனை, அந்த ரூமோட கதவு பூட்டி இருக்கு. அந்த பூட்டின கதவு தான் நம்ம சத்தம் போடுற தர்க்கம் பண்ற வெளிமனம். அப்போ அந்த ரூம்குள்ள எப்படி போறது? அந்த வைரங்களை எப்படி பாக்குறது? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கையில ஒரு தீபத்தோட போகணும். அந்த தீபம், அதுதான் நம்மளோட தூய்மையான ஒருமுகப்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு. அப்போ கேள்வி என்னன்னா, அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு தேவையான அந்த தீபத்தை நாம எப்படி ஏத்துறது, அந்த வேலையால எப்படி அமைதிப்படுத்துறது? அதுக்கான வித்தையை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டத்தை இங்க பார்க்கலாம். வெளிமனம் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில பீட்டா அலைகள்ல இயங்கும். அதனால தான் எப்பவும் ஒரே இரைச்சல், ஒரே பேச்சு. இது கார்டிசோலுங்கிற மன அழுத்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஆனா ஆழ்மனம் ரொம்ப மெதுவான அமைதியான ஆல்ஃபா தீட்டா அலைகள்ல இயங்கும். வெளிமனத்தோட இரைச்சல் ஆழ்மனத்தோட மெல்லிய குரலை கேட்க விடாம பண்ணிடுது. இதுக்கு சித்தர்கள் சொல்ற வழிதான் சரணாகதி. சரணாகதின்னா தோத்து போறதுன்னு அர்த்தம் இல்ல. நான் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் உன் செயல்னு நம்ம ஈகோவை, நம்ம அகங்காரத்தை ஓரமா வைக்கிறது.
அப்படி வைக்கும்போது அந்த தர்க்க மனம் தானா அமைதியாயிடும். அப்போதான் உள்ளே இருக்கிற ஆழமான உணர்வு, அதாவது ஆழ்மனம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோ ஒரு ரொம்ப சிம்பிளான 10 நிமிஷ பயிற்சி. அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்க மூச்சு இயற்கையா உள்ள போயிட்டு வரத மெதுவா கவனிங்க. அப்போ மனசுல பல எண்ணங்கள் வரும், போகும். அதோட சண்டை போடாதீங்க, அதை தடுக்கவும் வேணாம். சும்மா ஒரு சாட்சி மாதிரி அதை வேடிக்கை மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, கடைசியா நம்ம உள் உலகத்தை பத்தின ஒரு பவர்ஃபுல்லான புது பார்வைய பார்த்து இந்த விளக்கத்தை முடிக்கலாம். சித்தர்களோட இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் விளக்கிடும். வெளிமனம் ஒரு வேலையாள், ஆழ்மனம் அரசன். ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கு. வேலையாள் அரசன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வேலையாளோட பேச்ச கேட்கறத நிறுத்துங்க, உங்களுக்குள்ள திரும்புங்க. அங்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வழிகாட்ட ஒரு ஒளியுடல் குருவும் காத்துக்கிட்டு இருக்கார். இந்த கலியுகத்துல வெளியில மனுஷ ரூபத்துல இருக்கிற குருக்களை கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு மூலநூல் சொல்லுது. உண்மையான குரு உங்களுக்குள்ளதான் இருக்கார். இந்த உள்மன பயணத்தை தொடங்க அந்த இருட்டு அறைக்குள்ள ஒரு தீபமா நுழைய நீங்க தயாரா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் இங்க முடிக்கிறேன். நன்றி.